முதலாம் காவல் மலையாள படம் இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்குது. மம்முட்டியும் விநாயகன் நடிச்சிருக்காங்க. நான் மேக்ஸிமம் ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன், இதுலேயும் ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஓப்பனிங் மட்டும் சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட. 2003 2009 கர்நாடகாவில் சைனடு மொகன்ற ஒரு கேரக்டரு கிட்டத்தட்ட 20 பெண்களை வந்து கொலை பண்ணியிருக்கு. அது ஒரு கில்லிங் அடிக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. அந்த கில்லிங் அடிக்ஷன்ன்றது வந்து நீங்கள் படமாக தெரிஞ்சுக்கங்க. அவருடைய பேட்டனை தாண்டி டைரக்டரு நிறைய விஷயத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது உண்மை சம்பவத்தோடு சேர்த்து நிறைய புனைவுகளும் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு இன்னும் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துச்சு. நிறைய சீன் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாப் வந்து வழக்கமான கதையாக தான் போச்சு. ஆனால் செகண்ட் ஹாப் கொஞ்சம் ட்ராக் மாதிரி போனது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற இளம் நடிகர்கள் முதல் பெரிய வயதான நடிகர்கள் வரையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே சேஃப் ஜோனில் நிறைய பேர் வந்து கேம் விளையாடுங்கிறாங்க. அவங்க அந்த சேஃப் ஜோனை விட்டு தாண்டி போகிறதே கிடையாது. ஆனால் சமீபத்தில் உடம்பு சரியாமல் இருந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்த மம்முட்டி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரசிகனாக எனக்கு ஒரு கர்வத்தை கொடுத்துச்சு, மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு பயங்கரமான எனக்கு ஒரு நடிப்பு நடிப்பு ட்ரீட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. எனக்கு மனுஷன் என்னையா அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் நம்மளை வேக வச்சுட்டே இருக்கிறாரு. இந்த படத்துலையும் ரொம்பவே வேக வச்சுருந்தார். மம்முட்டியே ஒரு பேட்டில் சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னையே திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வந்து புதுசாக கேரக்டரை சூஸ் பண்ணுறேன். அந்த புதுசாக சூஸ் பண்ணுறதுல தான் நிறைய சவால் இருக்குது. அதுதான் உங்களுக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு புதுமை தருதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு நடிகனாக்க விரும்பலை, நான் ஒரு கலைஞனாக்கிட்டு தான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து உண்மை தான். அது இந்த படம் வழியாக அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயும் சொல்கிறேன். நான் அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய படத்தில் 1994 வந்த படம் அது விதையன்னு, அதுலேயே பயங்கரமான நெகட்டிவ் கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் புழு அந்த படம்லாம் பார்த்தோம்னா இவரை வந்து நம்ம இவ்வளோ கேவலமான ஒருத்தனாடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஏன்னா நமக்கே அவர் வந்து பிடிக்காது. இவெல்லாம் என்னடா இந்த சமுதாயத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தில் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பேயவே அலற விட்ட படம் வந்து பார்த்திங்கன்னா ரோசாக். அதெல்லாம் பேயவே மிரட்ட விட்டான் அப்படி ஒருத்தனாடின்ற கேள்விப்பட்டதெல்லாம் இப்போ தான். பேயை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற படம்லாம் நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. அந்த படத்தில் அப்படி எடுத்திருப்பார். அதை பார்க்குறப்போ ஒரு கொடுமையான ஒரு கருணையற்ற ஒரு கேரக்டராக தான் நான் பார்த்துருப்பார்ல. ஏன்னா அவர் மாடி கருணையாக தான் இருந்திருப்பார். இந்த சமுதாயம் அவர் கருணையற்றவா அந்த கேரக்டர் மாற்றிருக்கும். அதுக்கப்புறம் இவர் கருணையற்றவனா டோட்டலாகவே மாறி ஒரு ரிவெஞ்ச் எடுப்பார். அப்போ அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அசிஸ்லாம் அடுத்தது பிரம்மயுகம். நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி பாட்டு நடிப்பு கொடுத்துருப்பாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிறது என்னென்னா நெகட்டிவ் ஷேடஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன். நான் அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, நெகட்டிவ் ஷேடஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயே ஒரு நெகட்டிவ் ஷேடஸ் பண்ணியிருக்காரு. அது படம் பார்க்குற நமக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்னு வச்சுங்க. ஆனால் நடிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய லெசனு. இவர் வந்து ஒரு நடிப்பு படைகள்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் ஒரு யூனிவர்சிட்டியில் எடுக்கிற ஒரு லெசனாக தான் இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் நான் பார்த்தேன். மைனூட்டாக இருக்கும் ஒரு ஆக்டிங் சீனும். ஒரு சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து அப்படியே லேஸாக ஒரு சில விஷயம்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டேக்கராக பார்க்குற விஷயம், அவருடைய மேனரிசம், பாடி லாங்குவேஜெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் ஆக்டிங்னு நான் சொல்லுவேன் அப்பப்போ. இந்த படத்தில் ஒரு மெத்தட் ஆக்டர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த கேரக்டரை வந்து அதாவது நான் காற்றை போல் நடிக்கக்கூடிய நடிகர்கள் சொல்லுவேன்ல, அந்த காற்றை போல் நடிக்கக்கூடிய நடிகரில் இவரும் ஒருத்தர். அவ்வளோ லேசினஸ் இருக்கும், அப்படியே அவ்வளோ கேர்லெஸ்ஸாக, அதாவது அந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணும், அந்த கேரக்டர் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் நடந்துக்குவான் அப்படின்றத தனக்குள்ளே அந்த கேரக்டர் இறங்கி வேலை பார்த்த மாதிரி தான் அவர் வந்து அதை பண்ணியிருப்பார். அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு வேலை இந்த படத்தில் இருக்கிறது. அப்போலாம் நியூஸில் சொல்லுவாங்க, நான் நிறைய பேர் பேசிக்குவாங்க, சினிமா ஆட்டத்தில் சொல்லுவாங்க, கமலுக்கும் சோபனாவுக்கும் மம்முட்டிக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் வழங்குறது போட்டியாக இருக்குமாம்மா. அந்த அளவுக்கு நடிப்பில் வந்து போட்டு நடித்து அவங்களுடைய படங்களும் கேரக்டரைசேஷனும் வந்து அவ்வளோ சூஸ் பண்ணி இது பண்ணுவாங்களாம்மா. காலப்போக்கில் கமல் வந்து பயங்கரமான கமர்ஷியலுக்குள்ளேயும் மசாலாக்குள்ளேயும் போயிட்டார். இப்போ சோபனா வந்து நடனத்துக்குள்ளே போயிட்டாங்க அவங்க. ஆனால் இவர் இப்போ தான் ஏதோ சினிமாவுக்கு வந்த மாதிரியும் இப்போ தான் சினிமா கேரியர் ஆரம்பித்த மாதிரியும் ஒரு புதுசாக ஒரு நடிப்பு பரிணாமத்துக்குள்ளே கொண்டாந்துக்கார் இவர் தான். அதாவது பொதுவாக எப்படின்னா ஒரு கதை சிறந்த கதையாக இருந்துச்சுன்னா நடிகர்கள் வந்து ஏதோ கொஞ்சம் வீக்காக இருந்துச்சானா கூட அந்த படத்தை வந்து அது தாங்கிடும். இல்லை கதை வீக்காக இல்லை நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலிமா வந்து கதையோட வீக்னஸ் எல்லாம் மறைக்க வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த படம் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து கம்மாட்டி படத்தில் கங்காவா வந்த விநாயகன்
எனக்கு மறக்க முடியாத ஒரு மனசுக்குள்ளே வந்து இறங்கின படம் அந்த படத்தில் ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறம் ட்ரான்ஸு தொட்டப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பரிணாமத்தில் ஒரு நடிப்பில் வேறு ஒரு டைமென்ஷன் இருக்கும், ஒரு எமோஷனல் இருக்கும். ஒரு அப்பாவும் அது கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் அவர். இந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு 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 இது ஒரு வேறு டைமென்ஷனில் நல்லா பண்ணியிருக்காரு அவர். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் நிஜத்தில் ஒரு பயங்கர அட்ராசிட்டியான பர்சன் அவர். ஆனால் சினிமாவுக்குள்ளே வந்துட்டார்னா ஒரு மேம்பாட்டு நடிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகனாக தான் அவர் நான் பார்க்குறேன் நான். ஜிதின் கே ஜோஸ் இவர் மாடி குரூப்பு துல்கர் சல்மான் நடித்த படம், அதில் வந்து ரைட்டராக இருந்தார். இப்போ இந்த படத்தில் டைரக்டராக இருக்கார். அவருடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லா வந்து ரைட்டிங்கில் வந்து நல்லாவே கொண்டாந்துருக்காரு. அதாவது ஒரு பக்கம் துல்கரும் ஒரு பக்கம் வந்து மம்முட்டியும் அவங்க கம்பெனிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டைரக்டருங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம மாதிரி ரசிகர்களுக்கு சந்தோஷம்தான் அது. என்னை பொறுத்தவரை இந்த படத்தில் நடிப்பு மயக்காரனான மம்முட்டியும் நம்ம விநாயகனையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன், ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேரக்டரு, இந்த மாதிரி தான் நமக்கு போவோம். ஆனால் இது நிறைய படம் பார்த்து இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லரு சீரியல் கில்லர் படம் பார்த்து என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பார்த்ததுனால அது வந்து கண்டிப்பாக ஒரு ஐச்சியை கொடுத்ததான் நான் கண்டிப்பாக அந்த படம் பார்க்குறேன் நான். ஆனால் நான் சீரியல் கில்லர் படம் பெருசாக பார்த்ததில்ல, கிரைம் இன்வெஸ்டிகேஷன்லாம் நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தது கம்மியாக தான் பார்த்துருக்கேன். அதில் நான் வந்து அளவுக்கு டீப்பாக போனதில்லைன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ரொம்ப ஊறி போன என்ன மாதிரி நான்லாம் ஊறி போனதுனால எனக்கு பெருசாக எக்ஸைட் பண்ணல. எனக்கு நடக்க போகிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஒரு பக்கம் வந்து கதை வந்து போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவன் சீரியல் கில்லர் அவனுக்கு எப்படி கொலை பண்ணுறான்றது மாதிரி போயிட்டே இருக்கும். அது எனக்கு வழக்கமான ஃபார்மேட்டாக தான் பார்த்தேன் நான். அதை எனக்கு பெருசாக எக்ஸைட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு பெரிய எக்ஸைட்டாக இருந்துச்சு. அது மட்டும் நான் அன்எக்ஸ்பெக்ட்னு நான் சொல்லுவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சலிச்சு போன காட்சிகளாக தான் நான் இந்த படத்தில் நான் பார்த்தேன். ஏன்னா விநாயகனும் மம்முட்டியும் வந்து அதை கொஞ்சம் நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருந்தான்னு வச்சிங்களேன், புதுசாக தோசை சுட்டு கொடுத்துருந்த மாதிரியே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். அதை குற்றம் செஞ்சவனையே குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்துடைய இன்னொரு லைனாக நான் பார்க்குறேன் நான். அதே மாதிரி மலையாள சினிமா ரியாலிட்டியாக படம் எடுக்கிறோம், ரியாலிட்டிக்குள்ளே நாங்கள் போய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன்ஸ் பேரை வந்து சொல்கிறத வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். இது ரொம்ப தப்பான விஷயம். அதை வந்து அவங்க கண்டிப்பாக குறைச்சிக்கணும். இதே மாதிரி போனாங்கன்னா இந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக கிரைம் வந்து நடக்கும். ஆல்ரெடி கேரளா நடந்தது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப தப்பான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு மெடிசன்ஸ் பேரை வந்து அவாய்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு கொலையை வந்து பண்ணுறதுக்கு அதை நேச்சுரல் டெத்தாக மாற்றுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓப்பனாக சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே நல்லா அவன் ரொம்ப நல்லவன்பா, அவனை பற்றி நல்லா எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறது தெரியுமா, அதுதான் பல நேரங்கள் நமக்கே அது தப்பாயிடுது. அதுதான் பல குற்றங்களுக்கு காரணமாகுது. எல்லாமே கிரே சைட் பீப்புள் தான். இப்போ நம்மளே ஒரு பொது ஜனமாக நம்ம யோசிக்கிறப்ப போலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து தீர விசாரிக்கணுன்றது அவங்க பார்ப்பாங்க இல்லையா. அது வந்து இந்த படத்தை நான் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தில் மட்டும் இல்லை, நான் பல படம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயமும் அதுதான். அவன் ரொம்ப நல்லவன்பா, அதாவது நான் நேற்று கூட சொன்னேன்ல, பூவுக்குள்ளுக்கிற வந்து பாம்பு போல் அப்படின்றது அனலைஸ் பண்ணக்கூடிய காலம் இன்றைக்கி இருக்கிற காலம் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.